கிளைகாலிசிஸ், கிளைகோலைசிஸ். இதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம்னா கிளைகோலைசிஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணலாம். லைசிஸ்னாலே பிரேக் டவுன் அர்த்தம். ஸோ குளுக்கோஸ் பிரேக் டவுன் அப்படிங்கிறத நம்ம டைட்டிலே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ பிரேக் டவுன் அப்படின்றதுக்கு இன்னொரு நேம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டபாலிசம். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் வந்து சிம்பிளர் காம்பவுண்ட்ஸா பிரேக் டவுன் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் கெட்டபாலிசம். So glycolysis is a catabolic process. So glucose அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் உடைய சென்ட்ரல் மாலிகுல். இதுல இருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது. ஸோ இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் மெட்டபாலிசம் இன் ஆல் லிவிங் செல்ஸ். அதாவது பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் எல்லாத்துலேயும் கிளைகாலிட்டிக் ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த ப்ராசஸை எலிசிடேட் பண்ணினது இன் 1940. இட் வாஸ் எலிசிடேட்டட் பை 3 members. ஒன்று வந்து எப்டன், இன்னொன்று மேயர்ஹாஃப், இன்னொன்று பர்னாஸ். ஸோ இந்த பாத்வேவை ஷார்ட்டா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இஎம்பி பாத்வே அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டினா எப்டன், மேயர்ஹாஃப், பர்னாஸ் பாத்வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கிளைகாலிசிஸ் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் ஆல் லிவிங் செல்ஸ். உயிரோட இருக்க எல்லா செல்ஸ்லயும் நடக்கக்கூடியது தான் இந்த கிளைகாலிசிஸ். எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லினுடைய சைட்டோசோமல் ஃபிராக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய என்சைம்ஸ் இந்த கிளைகாலிட்டிக் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியை சிந்தசிஸ் பண்ணி கொடுக்கிறது. தட் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஏடிபி. ஏடிபி அப்படின்னா என்னன்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஹை எனர்ஜி காம்பவுண்ட். ஸோ இந்த கிளைகாலிட்டிக் ப்ராசஸ் எப்பனா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this will be taking place in 2 conditions. ஒன்னு வந்து aerobic, இன்னொன்னு வந்து anaerobic conditionல இந்த glycolytic process நடக்கும். aerobic அப்படின்னா presence of oxygen, anaerobic அப்படின்னா absence of oxygen. presence of oxygenல glycolysis நடந்துச்சு அப்படின்னா end product will be pyruvate. இந்த pyruvate ஃபைனலா என்ன ஆகும், ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் கொடுக்கும். During this process 8 ATPs are produced. அதே anaerobic process இருக்கும்போது it will produce lactate. Total number of ATPs produced is 2. So the end product in aerobic is pyruvate and end product is anaerobic process is lactate. Total number of ATPs in aerobic process is 8. Total number of ATPs in anaerobic process is 2. So glycolysis படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாத்வே பார்த்து பயந்துடக்கூடாது. இதுல மொத்தமா இருக்கிறதே 10 step reactions தான். So only 10 steps are taking place in glycolysis. இந்த reaction ஸ்டார்ட் ஆகும்போது 6 கார்பன் குளுக்கோஸோட ஸ்டார்ட் ஆகும். Then the reaction ends with 3 carbon pyruvate or 3 carbon lactate. 2 ATPs are utilized during glycolysis. அந்த glycolysis நடக்கணும்னா அதுக்கு ஹை எனர்ஜி காம்பவுண்ட் சப்போர்ட் தேவை. ஸோ 2 ATP வந்து யூட்டிலைஸ் பண்ணுது. 8 ATPs வந்து ஃபார்ம்டு டூரிங் aerobic process, that is in the presence of oxygen. ஸோ இதை NADH எத்தனை ப்ரொடியூஸ் ஆகுது இன் கிளைகாலிசிஸ் கேட்டா 2 NADH and 4 ATPs. எத்தனை ATPs யூட்டிலைஸ் ஆகுதுன்னு கேட்டா 2 ATPs அப்படின்னு சொல்லணும். The ATP protection is taking place from 6th to 10th step. இந்த கிளைகாலிசிஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல டிஃப்ரெண்ட் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டு 5th phase வந்து ப்ரிப்பரேட்டிவ் ஃபேஸ்னும் 6th to 10th phase வந்து நம்ம பே ஆஃப் ஃபேஸ்னும் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டு 5th phase preparatory phase, 6th to 10th phase வந்து pay off phase அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபார்ம்லயே இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டு 3rd phase வந்து எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் phase. அங்க 2 ATP யூட்டிலைஸ் ஆயிடும். 4th to 5th step வந்து splitting phase.
அங்க 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து 2 கார்பன் காம்பவுண்டா கன்வெர்ட் ஆகும். 6th to 10th ஸ்டெப் வந்து எனர்ஜி ஜெனரேட்டட் ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ்ல தான் நமக்கு ஏடிபிஸ் வந்து சிந்தசிஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதை இன்னொரு ஃபார்ம்லயும் நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து 4th ஸ்டெப் பத்தியும் வரையும் ஹெக்ஸோஸ் ஃபேஸ்னும் 5th to 10th ஸ்டெப் வரையும் ட்ரையோஸ் ஃபேஸ்னும் நம்ம சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டு 4th ஸ்டெப் வந்து 6 கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். 5th to 10th ஸ்டெப்ல 3 கார்பன் செயின் இருக்க காம்பவுண்ட்ஸ் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது 2 பைருவேட் மாலிகுல ஏரோபிக்லையும் 2 லாக்டேட் மாலிகுல அனரோபிக்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதுல இன்னொரு பாயிண்ட் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, only 3 steps are irreversible steps. அதாவது arrow mark will be drawn like this. இப்போ reversible steps வந்து remaining 7 ஸ்டெப்ஸும் irreversible steps, the arrow marks will be drawn like this. இந்த பாயிண்ட்ஸ் தான் நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் கிளைகாலிசிஸ் படிக்க முன்னாடி. கிளைகாலிசிஸ் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைகாலிசிஸ் இஸ் டிஃபைன்ட் as the sequence of reaction converting glucose to pyruvate or lactate with the protection of ATP. So இங்க நம்ம சில வார்த்தைகளையும் ஆட் பண்ணிக்கலாம். Glycolysis is defined as the sequence of enzymatic reaction converting glucose to pyruvate in the presence of oxygen and lactate in the absence of oxygen with the protection of ATP. So glycine glycolysis நம்ம பார்க்கலாம். glycolysisல glucose அப்படிங்கிறது தான் precursor. இது ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட். இந்த குளுக்கோஸ் வந்து என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது. இப்ப எப்பயுமே ஒரு ரியாக்ஷன்ல பாஸ்பேட் ஆட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் தான் ஆக்ட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்போ சப்ஸ்ட்ரேட் நேம் ஃபாலோடு பை கைனேஸ் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல என்சைம் நேமா இருக்கும். அப்ப இதுக்கான என்சைம் என்னன்னா குளுக்கோ கைனேஸ். குளுக்கோஸ்ங்கிறது சப்ஸ்ட்ரேட், கைனேஸ்ங்கிறது பாஸ்போரிலேட்டிங் என்சைம். சோ இந்த பாஸ்பேட் எங்க இருந்து கிடைக்குதுன்னா ஏடிபில இருந்து கிடைக்குது. அப்போ அந்த டைம்ல ஒரு பாஸ்பேட் வந்து ஏடிபில இருந்து அப்சர்வ் பண்ணிக்குது. So this reaction will be taking place only in the presence of Mg2+ ions. So இன்னொரு என்சைம் நேமும் அங்க எழுதி இருக்கிறோம் நாம. So hexokinase அப்படிங்கிற என்சைம் எழுதி இருக்கோம். So hexokinase அப்படிங்கிறது என்னன்னா அதர் 6 கார்பன் கண்டைனிங் கார்போஹைட்ரேட்டோடையும் ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு என்சைம். இது எல்லா செல்ஸ்லயும் பிரசன்ட் ஆயிருக்கும். இத பத்தி டீடைலா இந்த பாத்வே முடிச்சிட்டு நம்ம பார்க்கலாம். So glucose 6-phosphate is converted to fructose 6-phosphate. இங்க fructoseம் glucoseம் ஐசோமர்னு நமக்கு தெரியும். சோ ஐசோமரைசேஷன் தான் இங்க நடக்குது. சோ நம்ம என்ன எழுதுறோம்னா பாஸ்போ ஹெக்ஸோஸ், ஏன்னா ரெண்டுமே ஹெக்ஸோஸ் சுகர். பாஸ்போ ஹெக்ஸோஸ் ஐசோமரைஸ் தான் இந்த இடத்துல வர வேண்டிய என்சைம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஸ்டெப் வந்து fructose 1,6-bisphosphate அப்படிங்கிற ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. என்ன அர்த்தம்னா இன்னொரு பாஸ்பேட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆட் ஆகுதுன்னு அர்த்தம். சோ இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதாவது பாஸ்பேட் ஆட் ஆச்சுனாலே கைனேஸ்ங்கிற நேம் நமக்கு ஞாபகம் வந்துடணும். சோ இப்ப பாஸ்போ ஃப்ரக்டோ கைனேஸ் 1 அப்படிங்கிற என்சைம் தான் இந்த தேர்ட் ஸ்டெப்ல ரியாக்ட் ஆகுது. இதுக்கான பாஸ்பேட்டும் ஏடிபி கிட்ட இருந்து தான் கிடைக்குது. சோ ஒரு ஏடிபி யூட்டிலைஸ் ஆகுது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் Mg2+ தான் இந்த ரியாக்ஷனும் நடக்குது. The first and third reactions are irreversible. அதை விட இன்னொரு பாயிண்ட் என்ன நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, இந்த தேர்ட் ஸ்டெப் இஸ் a rate limiting step or committed step or it may be known as regulatory step. இந்த என்சைமை ஷார்ட்டா நம்ம என்ன சொல்லலாம்னா PFK1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ஸ்டெப்புக்கு போறோம். ஃபோர்த் ஸ்டெப்ல தான் ஸ்பிளிட்டிங் நடக்குது. இந்த 6 கார்பன் ஃப்ரக்டோஸ் வந்து எப்படி ஸ்பிளிட் ஆகுது அப்படின்னா 3 கார்பன் டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாவும் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாவும் ஸ்பிளிட் ஆகுது. இந்த டைஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டால
கிளைகாலிசிஸ்குள்ள என்டர் ஆக முடியாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா again it is converted to glyceraldehyde 3-phosphate. ஸோ இந்த ஸ்டெப்ல நமக்கு 2 glyceraldehyde 3-phosphate கிடைச்சிருது. ஸோ இந்த இடத்துலயுமே ஐசோமரைசேஷன் அப்படிங்கிறது தான் நடக்கிறதுனால பாஸ்போட்ரையேஸ் ரெண்டுமே பாஸ்பேட் கண்டெய்னிங் குரூப் 3 கார்பன் காம்பவுண்ட் ஐசோமரேஸ். ஸோ பாஸ்போட்ரையோஸ் ஐசோமரேஸ் அப்படிங்கிறது தான் இந்த என்சைம் நேம். நெக்ஸ்ட் இந்த கிளிசரால்டிஹைடு எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஸோ இந்த 2 கிளிசரால்டிஹைடும் வந்து which will be acted upon by dehydrogenase enzyme. Dehydrogenase அப்படினாலே என்ன அர்த்தம்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கிறதா அர்த்தம். So substrate name followed by glyceraldehyde 3-phosphate dehydrogenase. Glyceraldehyde 3-phosphate dehydrogenase தான் இங்க வர நேம். So இந்த இடத்துல ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகும். ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆகுறதுனால நமக்கு அந்த இடத்துல NADH H+ வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த 6th ஸ்டெப்ல நமக்கு NADH H+ வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த கோ என்சைம் கோ ஃபேக்டர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ETC-குள்ளர போய் நமக்கு ATPஸா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டீஹைட்ரோஜனேஸ்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் 1,3-bisphosphoglycerate. இப்போ 1,3-bisphosphoglycerate வந்து 3-phosphoglycerate கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாஸ்பேட் வெளியில போயிருக்குன்னு அர்த்தம். சோ அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ATP வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது 2 ATP ஃபார்ம் ஆகுதுன்னு தான் நாம வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 மாலிகுல் ஆஃப் கிளிசரால்டிஹைட் 3-phosphate இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே 2 மாலிகுல் தான். சோ 2 ATP வந்து இந்த ஸ்டெப்ல ப்ரொடியூஸ் ஆகுது. சோ இந்த ஸ்டெப்புக்கும் வந்து Mg2+ அயான் வந்து இருந்தாதான் இந்த ரியாக்ஷன் ப்ராப்பரா நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3-phosphoglycerate is converted to 2-phosphoglycerate. அதாவது தேர்ட் பொசிஷன்ல இருக்க பாஸ்பேட் குரூப் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மியூட்டேஷன் நடந்திருக்கு, மியூட்டேட் ஆயிருக்கு. சோ இட் இஸ் மியூட்டேஸ், பாஸ்போகிளிசரேட் மியூட்டேஸ் அப்படிங்கிற என்சைம் நேம் கொண்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனோலேஸ் வாட்டர் மாலிகுல் இந்த 9th ஸ்டெப்ல வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகி நமக்கு பாஸ்போஈனால் பைருவேட் கிடைக்குது. இந்த ஸ்டெப்பும் ஒன்லி in the presence of Mg2+ ion இந்த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பாஸ்போஈனால் பைருவேட். நெக்ஸ்ட் பைருவேட் கைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் ஃபார்ம் பைருவேட். இந்த இடத்துலயும் ATP ரெடியூஸ் ஆகும். சோ Mg2+ அயான் முன்னாடிதான் இந்த ரியாக்ஷனும் நடக்குது. சோ பைருவேட் ஃபர்ஸ்ட் ஈனால் ஃபார்ம்ல ஃபார்ம் ஆயிட்டு கீட்டோ ஃபார்முக்கு ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆகிறதுனால திஸ் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ஸ்டெப் அப்படின்னு சொல்றோம். சோ இதோட அதாவது ஏரோபிக் கிளைகாலிசிஸ் கேட்டா பைருவேட்டோட நம்ம முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆனரோபிக் அப்படிங்கும்போது ஆனரோபிக் ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அங்க ஆக்சிஜன் தான் கிளைகாலிசிஸ்க்கு முக்கியமான சோர்ஸ். இங்க ஆக்சிஜன் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சோ ஆக்சிஜன் இல்லாததால அந்த ஆக்சிஜன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல இந்த 6th ஸ்டெப்ல ஃபார்ம் ஆகக்கூடிய NADH+ H+ அப்படிங்கிறது இந்த ஸ்டெப்ல யூட்டிலைஸ் ஆகும். 6th ஸ்டெப்ல கிடைக்கக்கூடிய NADH+ H+ வந்து ஹைட்ரஜனை யூட்டிலைஸ் பண்ணிட்டு வெறும் NAD+ அகைன் 6th ஸ்டெப்புக்கு கொடுக்கணும். 6th ஸ்டெப்புக்கு NAD+ தேவை. லாக்டேட் ஃபார்ம் ஆகணும்னா NADH தேவை. So NADH will be obtained from the 6th step of glycolysis.
ஸோ இந்த ஸ்டெப்ல லாக்டேட் டீஹைட்ராஜினேஸ், இங்க ஹைட்ரஜன் டிரான்ஸ்ஃபர் தான் நடக்குது. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்குள்ள வர வேண்டிய என்சைம் நேம் டீஹைட்ராஜினேஸ். ஸோ லாக்டேட் டீஹைட்ராஜினேஸ் அப்படிங்கிற என்சைம் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பைருவேட்டை லாக்டேட்டா கன்வெர்ட் ஆயிடும். இதுதான் ஏரோபிக் அண்ட் அனாரோபிக் கிளைகாலிசிஸ். ஏரோபிக் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம பைருவேட்டோட நிறுத்திக்கலாம். அனாரோபிக் அப்படின்னு கேட்டாங்கன்னா லாக்டேட்டோட ஸ்டாப் பண்ணும். ஜென்ரலா கிளைகாலிசிஸ் கேட்டா இது எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கலாம். சோ இப்போ 1, 3, 7, 9 and 10th ஸ்டெப்ல நமக்கு Mg2+ ion utilize ஆயிருக்கு. 1, 3 and 10th steps are irreversible. So first and third stepல 2 ATP utilize ஆயிருக்கு. 7th and 10th stepல 4 ATPஸும் 6th stepல 2 NADH கிடைக்குது. ஒரு NADH ஆல 3 ATP ஃபார்ம் பண்ண முடியும். ETCல போய் ஷட்டில் சிஸ்டம்ல என்டர் ஆகி it will produce 3 ATPs. இப்ப 2 NADH இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து 6 ATPs நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். சோ இங்க 6 ATP, இங்க 4 ATP. So total 10 ATPs produce ஆகுது. 2 ATPs are utilized during glycolysis. So total ATPs produced in glycolysis is 8 ATPs in aerobic process. ஸோ anaerobic glycolysis அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சஃபிஷியன்ட் ஆக்சிஜன் இருக்கும்போது இந்த கிளைகாலிசிஸ் எனர்ஜி கொடுக்கறதுக்காக ஆப்ரேட் பண்ணுறது தான். பைருவேட் என்ன ஆகும் அப்படின்னா ஏரோபிக்கில் ப்ரொடியூஸ் ஆகி ரெடியூஸ் ஆகி லாக்டேட்டாக கன்வெர்ட் ஆகிறது தான் இந்த ஏரோபிக் கிளைகாலிசிஸ். NADH கிளைகாலிசிஸ்னுடைய 6th ஸ்டெப்பில் ப்ரொடியூஸ் ஆகி அது இந்த லாக்டேட் ப்ரொடக்ஷனில் யூட்டிலைஸ் ஆகும். It is carried out by the enzyme lactate dehydrogenase. So NAD+ இந்த ஸ்டெப்பில் நமக்கு ஜெனரேட் ஆகி கிடச்சிட்டே இருக்கும். அகெயின் இட் இஸ் யூட்டிலைஸ்ட் இன் த 6th ஸ்டெப். அந்த ப்ரொடியூஸ் ஆன NAD+ 6th ஸ்டெப்பில் யூட்டிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் கிளைகாலிசிஸ் எல்லா நேரங்கள்லேயும் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படாமல் ரன் ஆகிட்டே இருக்கு. விக்ரஸாக எக்ஸசைஸ் செய்யும் போதும் நம்ம ஆர்பிசி செல்ஸ்லேயும் மைட்டோகாண்ட்ரியா இல்லாத செல்ஸ்லேயும் இந்த கிளைகாலிசிஸ் நடக்குது. ஸோ இதனுடைய ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் 2 ATPs அப்படிங்கிறத இந்த ரியாக்ஷனில் நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு குளுக்கோகைனேஸ் ஹெக்ஸோகைனேஸ் என்சைம் பற்றி பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். குளுக்கோகைனேஸ் அப்படிங்கிற என்சைம் லிவரில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதுக்கும் குளுக்கோஸுக்குமான அஃபினிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது என்சைமேட்டிக்காக சொல்லணுன்னா KM வேல்யூ அதிகமாக இருக்கும். இந்த குளுக்கோஸ் லெவல் அதிகமான அளவில் நம்ம பாடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த என்சைம்னுடைய ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹெக்ஸோகைனேஸ் அப்படிங்கிறது எல்லா செல்ஸ்லேயும் டிஷ்யூஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது எல்லா செல்ஸ்லேயும் கிளைகாலிசிஸை கேரி அவுட் பண்ணும். அதனால் குளுக்கோஸ் குறைஞ்ச அளவில் கிடைச்சாலுமே இது குளுக்கோஸோட ஈஸியாக பைண்ட் ஆகி கிளைகாலிசிஸை கேரி அவுட் பண்ணும். அதர் தென் குளுக்கோஸ் 6 கார்பன் கண்டைனிங் காம்பவுண்ட்ஸோடையும் இது பைண்ட் ஆகி இட் வில் கேரி அவுட் த ரியாக்ஷன். அதனால் ஹெக்ஸோகைனேஸ் இஸ் மோர் ஆக்டிவ். இப்போ நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் Third step of glycolysis is the rate limiting step of glycolysis carried out by the enzyme phosphofructokinase. Next clinical significance அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பிளை எடுக்கும்போதும் கிளைகாலிசிஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணிட்டா தான் நம்ம எக்ஸாக்ட் குளுக்கோஸ் லெவலை டிட்டர்மைன் பண்ண முடியும் லெபார்ட்ரிக்கலாக. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சாம்பிள் எடுத்து அதோட ஃப்ளூரைடு ஆட் பண்ணுவாங்க. ஃப்ளூரைடு என்ன பண்ணோம் அப்படின்னா பாஸ்பேட் குரூப்போடையும் மெக்னீஷியம் அயான்ஸும் சேர்ந்து ஃப்ளூரைடு அயான்ஸோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனோலேஸ் அப்படிங்கிற என்சைம், அதாவது 9th ஸ்டெப்பில் கேரியோ ஆகக்கூடிய அந்த என்சைமை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ கிளைகாலிசிஸ் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பிளட் சாம்பிளை வச்சு நம்ம எஸ்டிமேஷன் பண்ணோன்னா குளுக்கோஸ் லெவலை கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கிளைகாலிசிஸ்க்கும் டென்டல் க்ரைஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது
நம்மளுடைய டீத் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் டீகால்சிஃபிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து நம்ம டூத்தில் ஆர்கானிக் ஆசிட்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சர்வைவலுக்கு ஃபர்மெண்டபிள் சுகர்ஸ், அதாவது சுக்ரோஸ், சாக்லேட்ஸ், கேண்டிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதை வந்து என்ன பண்ணோன்னா அதை எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கும். இதனால் நம்மளுடைய டீத்தில் எரோஷன் நடக்குது. லோ லெவல் ஆஃப் ஃப்ளூரைடு இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணி ப்ரஷ் பண்ணும்போது அந்த கிளைகாலிசிஸ்க்கான இனோலேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து அந்த பாக்டீரியல் செல்ஸில் வந்து இன்ஹிபிட் ஆகும். அதனால் அந்த பாக்டீரியாவால் சர்வை ஆக முடியாமல் அந்த பாக்டீரியா இறந்து போயிடும். ஸோ இட் வில் ரெடியூஸ் த டூத் டீகே. டீமினரலைசேஷனையும் இது ப்ரிவென்ட் பண்ணும். எக்ஸஸ் ஃப்ளூரைடு வந்து அதிகமாக டூத் பேஸ்ட்லாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் சாப்பிட்டா இட் வில் காஸ் ஸ்டமக் ப்ராப்ளம்ஸ் இன் சில்ட்ரன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட இந்த டாபிக் முடிஞ்சுது. வேறு ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.